மற்றவர்களை விட நம்மை நன்கு புரிந்து கொண்டவர்கள், நமது சொந்தங்கள் நம்மை நம்ப மறுத்து நம்மை புரிந்து கொள்ளாமல் புறக்கணித்தால் நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அளவில்லாததாக இருக்கும். இயேசுவின் வாழ்விலும் இத்தகைய நிகழ்ச்சி நடந்திருக்கு. இது பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நான் உங்கள் விதி நிஷா அகஸ்டின். இது நம்ம ஜெம் சாக்ரட் டிவி. இயேசுவோட சொந்த ஊர் கலிலேயாவில் இருக்கக்கூடிய நாசரேத் ஆகும். பெத்லஹேமில் பிறந்த இயேசு இந்த ஊரில் தான் வளர்ந்து ஆளானார். 30 வயது ஆகும் வரை இந்த ஊர்ல தான் தச்சு தொழில் செய்த யோசேப்போடும் தாய் மரியாளோடும் வாழ்ந்தாரு. அதன் பிறகே வீட்டை துறந்து தன்னுடைய பொது வாழ்க்கையை தொடங்கி சீடர்களை சேர்த்து கொண்டு ஊர் ஊராக போய் இறைவன் நம் அன்பு தந்தை, எனவே நாம் சகோதர சகோதரிகளாக ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்தி வாழ்ந்தால் இறையாட்சி நம்மிடையே மலரும் என்ற நற்செய்தியை அறிவிக்கவும் தொடங்கினார். நோயாளிகளை குணப்படுத்தி இறைத்தந்தையின் அன்பையும் அவர் தனக்கு அளித்திருந்த ஆற்றலையும் வெளிப்படுத்தினார். ஒரு முறை தன்னுடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு வந்து அங்கிருந்து தொழுகை கூடத்துல உரையாற்றினார். அவர் மற்ற ஊர்கள்ல எண்ணற்ற நோயாளிகளுக்கு அற்புதமாய் குணமளித்தது பற்றி எல்லாம் கேள்விப்பட்டிருந்த நாசரேத்து மக்கள் அன்னைக்கு அவருடைய உரையில் வெளிப்பட்ட ஆழ்ந்த ஞானத்தையும் கண்கூடாக பார்த்திருக்காங்க. இது அவர்களை வியப்புலையும் ஆழ்த்தியது. இதனை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? இவர் மரியாளின் மகன்தானே, இவரது உறவினர் யாவரும் நம்மோடு உள்ளவர்கள் தானே, இவரை வளர்த்த யோசேப்பு ஒரு தச்சர் தானே என்று பேசிய அந்த மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளல. இறைவனால் அனுப்பப்பட்ட மீட்பர் இவர்தான் என்று நம்பல. தன்னுடைய சொந்த ஊர் மக்களே தன்னை நம்பாமல் ஏற்க மறுத்ததை பார்த்து வேதனையோடு இயேசு சொன்னார், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். மற்ற ஊர்களில் எல்லாம் அவருக்கு கிடைத்த மதிப்பும் அன்பும் அவருடைய சொந்த ஊர்ல கிடைக்கல. இயேசுவுக்கு ஏமாற்றமும் வேதனையும் ஏற்பட்டது. ஆனால் இழப்பு யாருக்கு? மற்ற ஊர்களில் வல்லமையோடு அவர் நோயுற்றோரை குணப்படுத்தியது போல சொந்த ஊரில் செய்யல. நம்பிக்கை இல்லாதோர் நலம் பெறுவது எப்படி? சோகம் ததும்பும் 2 வாக்கியங்கள் பைபிள்ல இருக்கு. ஒளியான அவர் உலகில் இருந்தார், ஆனால் உலகம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவரிடம் உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. மற்ற ஊர்களை விட தனது சொந்த ஊரில் தன்னுடைய பணி எளிதாய் இனிதாய் இருக்கும் என்று நம்பி எதிர்பார்த்துதானே இயேசு அங்கே வந்திருப்பார். நாசரேத் மக்களை நம்பிக்கையற்றவர்களாக ஆக்கியது என்னவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆணவமும் பொறாமையும் கலந்த ஆபத்தான ஒரு உணர்வு கலவை அவர்களின் அகக்கண்களை மறைத்திருக்க வேண்டும். நாம் பார்த்து வளர்ந்த இவன் நமக்கு கற்பிப்பதா என்ற மமதையோடு அவர்கள் தங்கள் மனக்கதவை மூடிக்கொண்டனர். அவரை நம்ப மறுப்பதால் அவர்களுக்கு ஏற்படும் இழப்பையும் அவர்களால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அவர்கள் எவ்வளவு பரிதாபத்திற்குரியவர்கள் என்று. என்ன நேயர்களே, இனிமேலாவது இயேசு நமக்கு கற்பித்ததை போல அனைவரிடமும் அன்பாய் பழகுவோம், யாரையும் பகைவர்களாய் பார்க்க வேண்டாம். இது போன்ற இன்னொரு இறைவார்த்தையோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஆமென்.